அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு தந்து வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றிகள். அதே போல் இன்னைக்கு பார்க்கக்கூடியது மேஷராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்கள். முதலாக குரு பகவானானவர் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதிகரமான குடும்ப சூழ்நிலை, அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவு எல்லாமே இந்த இந்த சமயத்தில் அமைந்துள்ளது. லக்னாதிபதியான செவ்வாயானவர் 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடிய நல்ல சமயமாக இப்போது அமைந்துள்ளது. சகோதர வர்க்கத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து செல்லும். அதே போல் 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மட்டுமே சேர்ந்து இருப்பதால் உங்களோட குழந்தைகளால் நல்ல ஒரு ஆதார சமயம், உங்களோட குழந்தைகளால் நல்ல ஒரு பேர் புகழ் சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல ஒரு சமயமாக இப்போது அமைந்துள்ளது. குலதெய்வ கோயில் போவதாகட்டும், குலதெய்வத்தோட அனுகிரகம் எல்லாமே மேஷராசிக்காரருக்கு இப்போது நல்லபடியாக அமைந்துள்ளது. 6ஆம் வீட்டில் கேது மற்றும் சுக்கிரன் இந்த மாதத்தின் 18ஆம் தேதி மட்டுமே சேர்ந்து இருப்பதால், அதுவுமில்லாது குரு பகவான் பார்வையில் இருப்பதால் புதிதாக நல்ல கடன்கள் அமையக்கூடிய சமயமாக இப்போ அமைந்துள்ளது. புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவதாகட்டும், வீடு வாசல் வாங்குவதாகட்டும் நல்லபடியாக இப்போது அமைந்துள்ளது. மனைவிக்கோ தாயாக்கோ தங்கைக்கு எல்லாமே இந்த சமயத்தில் நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய நல்ல சமயமாக இப்போ அமைந்துள்ளது. இந்த மாதம் முழுக்கவே மேஷராசிக்காரருக்கு அதிகமான பயணங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இப்போது அமைந்துள்ளது. வெளிநாட்டு வாய்ப்புகளாகட்டும், வெளி மாநிலத்துக்கு உண்டான வேலை வாய்ப்புகளாகட்டும், முயற்சி படம் அனைவருமே இந்த சமயத்தை நல்லபடியாக பயன்படுத்திட்டு அதை நீங்கள் இப்போ செய்வது மிகவும் உத்தமமானது. ஏன்னா அதெல்லாம் இப்போ நல்லபடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகிறவங்க எல்லாமே இந்த சமயத்தில் நல்லபடியாக போவீங்க. தந்தை வழியில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சமயமாக மேஷராசி இப்போது உள்ளது. தந்தை வழி சொத்துக்களாகட்டும் இதெல்லாமே இப்போது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சமயம் இது. 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதால உங்களோட தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு அமைந்துள்ளது. அதே போல் வேலை செய்வங்க அனைவருக்குமே இந்த சமயத்தில் நல்ல ஒரு நிம்மதிகரமான சூழ்நிலை, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் போய் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நல்ல சமயமாக இப்போது உள்ளது. வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கவங்க அனைவருக்குமே கை கொடுக்கக்கூடிய நல்ல சமயமாக இப்போது உள்ளது. 11க்கு உண்டான சனி பகவானான 11ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சமயமாக இப்போது அமைந்துள்ளது. செகண்ட் மேட்ச்க்கு உண்டான முயற்சிகள் செய்யக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்குமே இந்த சமயம் மிகவும் ஒரு நல்ல சமயமாக அமைந்துள்ளது. அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியானது மார்ச் மாதம் அமைந்துள்ளது. அந்த மார்ச் மாதத்துக்கு உள்ளாகவே உங்களுக்கு நல்லபடியாக 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளாக தேடி வரும். அதை நீங்கள் இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல சமயமாக இப்போது உள்ளது. 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் அதிகமான வேலையினால் தூக்கமின்மை பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அவ்வப்போது வந்து செல்லும். மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே நல்ல ஒரு சுபமான மாதமாகவே அமைந்துள்ளது. இந்த மாதமானது மேஷராசிக்காரர் 100க்கு 90% நல்ல பலன் அமையக்கூடியது. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 9ஆம் தேதி காத்தால 11 மணி அளவில் சந்திராஷ்டம் ஆரம்பித்து 10ஆம் தேதி 11ஆம் தேதி முழுவதுமாகவே சந்திராஷ்டம் அமைந்துள்ளது. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருப்பது மிக்க நல்லது. மேலும் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.